இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் சீட்லெஸ் லெமன் சொல்லக்கூடிய தாய்ப்பட்டிங்கிற பல பேரில் சொல்லுவாங்க. இப்போ இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கமர்ஷியல் ஃபார்மிங் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஊரில் டேபிள் ஃப்ரூட்டாக பழங்களாக விற்கணும் அப்படின்னா ரவுண்டாக இருக்கணும் அப்படின்னா பழங்களோட சைஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ஜூஸ் கண்டென்ட். இப்போ இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஈல்டு வரும். தாய் சீட்லெஸ் லெமனுங்கிறது ஹெவி ஈல்டு, ஏர்லி பீரர். ஈவன் வச்சு ஒரு வருஷத்துல கூட உங்களுக்கு ஹெவியாக ஈல்டு வந்துடும். இது கமர்ஷியல் ஃபார்மிங் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவல் ஷேப்பில் இன்னும் அதிக சைஸுக்கு வரும் இந்த பழம். இது ஒரு மீடியம் சைஸ் தான். இன்னமும் இதை விட அதிக சைஸ் வரக்கூடிய ரகம். ஸோ டேபிள் ஃப்ரூட்டாக நம்ம மார்க்கெட்டில் இது எடுபடலை. அது ஆல்ரெடி ட்ரை பண்ணாங்க, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீரெல்லாம் பெருசாக இருக்காது. உங்களுக்கு ஜூஸ் கண்டென்ட்ங்கிறது பழம் இருக்குமே ஒழிய உங்களுக்கு ஜூஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த பழத்தில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எதுக்கு சூட்டபிள் அப்படின்னா, பிக்கிள்ஸ்னு சொல்லக்கூடிய ஊறுகாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜூஸபிளாக இருக்கும் இந்த வெரைட்டி. ஸோ அந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு ஏதாவது நீங்கள் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் இதை பண்ணலாமே ஒழிய, மற்றபடி கமர்ஷியலாக டேபிள் ஃப்ரூட் பர்பஸுக்கு இந்த ரகம் பயிர் பண்ண வேண்டாம். ஏன்னா பல இடங்களில் ராங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. பட் தாய்ப்பட்டி லெமன் சொல்லக்கூடிய சீட்லெஸ் லெமன் வந்து கமர்ஷியல் ஃப்ரூட் ஃபார்மிங்க்கு உகந்த ரகம் கிடையாது. ஒன்லி ஃபுட் ப்ராசஸிங் பண்ணக்கூடிய கம்பெனியை சார்ந்து நீங்கள் ஏதாவது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணுறீங்கன்னா அங்கே இது சூட்டபிள் வெரைட்டி, பிக்கிள்ஸ் பண்ணக்கூடிய வெரைட்டி. தேங்க்யூ.